கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நெந்து நாட்களின் 15ஆம் நாளுக்கான நான் எடுத்துக்கொண்ட தியான பகுதியை வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. யூதர்கள் பிலாத்து பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீட்புக்காக பிதாவினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அது நிறைவேறும் சமயம் வரும் பொழுது அவரை அவருடைய சீசர்களில் ஒருவனான யூதாஸ் காரியத்தை ஆசைமிக்கவனாக காட்டி கொடுக்க ஆயத்தப்பட்டார். பிலாத்துவிடத்தில் அவரை சிலுவையில் அறைய சொல்ல வேண்டும், இவரிடத்தில் குற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று யூதர்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ பிலாத்து, நான் அதிகாரம் உடையவன் என்று சொல்கிறான். இந்த அதிகாரத்தை பிலாத்துவுக்கு கொடுத்தது யார்? யூத ஜனங்கள் அவங்களுக்கு அவனை அதிகாரியாக நியமித்து கொண்டாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆண்டவரை கொலை செய்ய தீர்மானிக்கிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவன் நான் உன்னை விடுவிக்க கூடவும் முடியும், நான் கண்டிக்கவும் கூடும், அப்படிப்பட்ட அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் அப்பொழுதுதான் அவனிடத்தில் பேசுகிறாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடாமல் உனக்கு எந்த அதிகாரமும் என் மேலே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு பாவம் செய்யாத நல்லவர், அவரிடத்தில் எந்த குற்றமும் காண முடியாது. ஆனால் இந்த யூதர்கள் அவர் மீது கொண்ட பொறாமையினால் சிலுவையில் அவரை எப்படியாவது அறைந்து கொள்ள வேண்டும் என்று பிலாத்துவிடத்தில் கொண்டு நிற்க வைக்கிறாங்க. ஆனால் பிலாத்து இயேசுவின் நிமித்தமாக, இவரை சிலுவையில் அறைந்த நிமித்தமாக ஏதாவது கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி பயப்படுகிறார். ஆனால் யூதாஸ் காரியத்தினுடைய மனதுக்குள்ள பிசாசானவன் நுழைந்து விடுகிறான். இந்த யூதாஸ் காரியத்தை எப்படிப்பட்டவன் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் இயேசுவின் 12 சீசர்களில் ஒருவனாக இருந்தான். பணப்பையை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மிகுந்த பொறுப்புள்ளவனாகவும் அவன் காணப்பட்டான். அந்த பணப்பையை அவன் கையில் வைத்திருந்த நிமித்தமாக அவனுக்கு பணத்தின் மேலே ஆசை வந்ததாக பிசாசானவன் அவனுடைய இருதயத்துக்குள்ள புகுந்து விட்டான். அதே சமயம் இதில் மரியாள் நலதம் என்னும் விலையேறப்பட்ட தைலத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமையினால் அதை துடைத்து அவரை அபிஷேகிக்கிறவளாக காணப்பட்டார். அந்த சமயம் இதே யூதாஸ் காரியத்தை என்ன சொல்கிறான், இது விலையேறப்பட்ட தைலத்தை இப்படி வீணாக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை விற்று தரித்திருக்க கொடுத்தால் அது பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லி அந்த பண ஆசை மிக்கவனாக 300 பணத்துக்கு விற்கலாமே என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட யூதாசுக்குள்ள பிசாசானவன் பேசினபடியால் அவன் பண ஆசை மிக்கவனாக 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கவனாக காணப்பட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்று சொல்கிறார். பிசாசானவனின் ஆளுகைக்குட்பட்ட யூதாஸ் காரியத்து அதிக பாவமுடையவனாக அங்கு காணப்பட்டபடியினால்தான் அவன் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்தாலும் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால அவனால் தாங்க முடியாதவனாக அந்த காசை என்ன செய்கிறான், தேவாலயத்தில் எரிந்து விட்டு நான்று கொண்டு செத்தவனாக காணப்பட்டார். இன்றைக்கும் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? அதிகாரமுடையவர்களாக இருக்கிறோம் என்று மற்றவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக, அவர்களை நசுக்குகிறவர்களாக காணப்படுகிறோமா? எனக்கு இந்த அதிகாரம் இருக்குது, நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லுகிற பிள்ளைகளாக மேட்டிமை சிந்தையுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? இல்லை பண ஆசை மிக்கவனாக நம்மிடையே ஒரு குள்ள நரியாக மற்றவர்களை காட்டி கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த லெந்து நாட்களில் நாம் பண ஆசை அற்றவர்களாக நம்மிடையே உள்ள நம்முடைய நண்பர்களையோ யாரையோ நாம் காட்டி கொடுத்து அவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் பேசிட்ட, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அதிகாரமுடையவராக பேசுகிறாரு. இதே போல் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும்
எனக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஆம், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற பிள்ளைகளாக, நாம் அவருக்கு பிரியமானவர்களாக, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களிடம் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோமே. அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் என்னில் காணப்படாதவனும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கிறவர்களாக நாம் அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்ந்து காணப்படும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. விசேஷமாக பிலாத்துவிடத்தில் அத்தனை அதிகாரங்கள் இருந்தும் அவன் பயந்தவனாக அவரை உள்ளே அழைத்து, அப்பா தகப்பனே உம்மை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நீ என்னோடு பேசு அப்படின்னு சொல்லுகிறாருப்பா. அது மாத்திரமல்ல, யூதாஸ் காரியத்தோ தகப்பனோடு கூட அவன் வாழ்ந்த பொழுதிலும் பண ஆசை மிக்கவனாக அவன் பணத்துக்கு அடிமையானானேப்பா. இதே போல் நாங்கள் ஒரு ராஜா அதிகாரத்திற்கோ பணத்திற்கோ நாங்கள் அடிமை ஆகாதவனம் உமக்கு பிரியமானவளாக நாங்கள் வாழத்தக்க கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. இந்த நாட்களில் நாங்கள் உமக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய மெல்லிய சத்தத்தை அப்பா அனுப்பி எங்களை அப்பா குணப்படுத்தும், வழி நடத்தும். எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.